ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார் எ ஸ்பெஷல் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா, குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச டோரா கேக் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபார் எ ஸ்பெஷல் கிச்சனுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கிறேங்க. இதில் 2 முட்டை உடைச்சி ஊற்றிக்கிறேன். முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது கூட 1/4 கப் அளவு சர்க்கரை ஆட் பண்ணி மறுபடியும் பீட் பண்ணிக்கணும். கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மைதா மாவு 1 கப்பு, பேக்கிங் பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், ரெண்டையும் சேர்த்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாங்க. இது கூட 1/4 கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப கெட்டியாக இல்லாமல் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். தட்டு போட்டு மூடி வச்சுட்டு இது ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கிறேங்க. இதில் கொஞ்சமாக ஆயில் போட்டு தொடச்சி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவை இந்த மாதிரி குட்டி கரண்டியில் எடுத்து சென்டரில் ஊற்றிக்கலாங்க. மேலே பபுள்ஸ் வந்த பிறகு திருப்பி போட்டுக்கலாம். இதை உடனே எடுத்துடலாங்க. அடுத்தது இதே மாதிரி இன்னொன்று ஊற்றி காட்டுறேன். கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு தொடச்சி விட்டுட்டு மாவை சென்டரில் ஊற்றிக்கலாங்க. மேலே பபுள்ஸ் வந்தோடனே திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். நம்ம மாவு ஊற்றுறதுக்கு முன்னாடி அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கணும். பேனும் லைட்டாக ஹீட்டானால் போதுங்க. உங்ககிட்ட பேன் இருந்தால் ஊற்றுங்க, இல்லாட்டி தோசைக்கல்லில் கூட ஊற்றி எடுக்கலாம், அதுவும் சூப்பராக வரும். இதே மாதிரி நான் எல்லா மாவையும் ஊற்றி பேன்கேக் செஞ்சு எடுத்துக்கிறேங்க. இப்போ சாக்லேட் ஸ்ப்ரெட் அப்ளை பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்குங்க. இது மேலே இன்னொரு கேக்கை கவர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இன்னொரு முறை போட்டு காட்டுறேன் பாருங்க. ஒரு கேக் எடுத்துக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் சாக்லேட் ஸ்ப்ரெட் போட்டுக்கிறேன். இது மேலே இன்னொரு கேக்கை கவர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. நான் எல்லா கேக்கையும் இதே மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். வாவ், சூப்பராக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக டோரா கேக் வீட்லேயே ஈஸியாக செஞ்சு முடிச்சிட்டோம். டோரா கேக்னாலே குழந்தைங்க ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு குழந்தைகளுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலில் ஃபார் எ ஸ்பெஷல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. அப்போ தாங்க நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியுடன் வரேன். தேங்க்யூ.